அந்த ஏஜேவை தண்டிக்கணும். நான் இல்லாம அவன் கஷ்டப்படுவான்னு பார்த்தேன். ஆனா அவன் அந்த ஹாசினி கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். சரி, என்ன கொன்னானா அவன் மேல பழிய போட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஜெயிலே கிடந்து அழுவான். அப்ப பார்த்து நான் நேரா அவன் முன்னாடி போய் நின்னு அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா அவன் அதுல மயங்கி என்னோட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த ஹாசினி அவனை காப்பாத்திட்டான். இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இப்படியே காலம் புற இருட்டே இருக்க சொல்றியா? யாருக்கும் தெரியாம நான் வாழணுமா? செத்த யாருக்கும் தெரியாம வீட்டோட அனாதை பணமா கிடைக்கணுமா? சொல்லு பிரவலி. ஒரு பிரவலி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சது தான் மிச்சம். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏஜே வேணும். இப்பவே எனக்கு ஏஜே வேணும். இப்பவே எனக்கு ஏஜே வேணும். உன்னை எத்தனை நாள் நம்பினதுக்கு இதையாவது செய். எனக்கு ஏஜே வேணும். அவர் மட்டும் தான் எனக்கு வேணும். ஏஜேவை கூட்டிட்டு வா. இல்லையா நாம போலாம். வா ஏஜேவை பார்க்கலாம். வா 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 போய் ஏஜேவை பார்க்கலாம். வா பிரவலி, அப்படியெல்லாம் செய்ய முடியாது பிரவலி. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் செய்ய முடியாது? உன்னால என்னதான் முடியும்? நீ வேஸ்ட். 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 எனக்கு ஏஜே வேணும். எனக்கு இப்பவே ஏஜே வேணும். எனக்கு ஏஜே வேணும். எனக்கு இப்பவே வேணும். எனக்கு ஏஜே வேணும். எனக்கு ஏஜே வேணும். அன்புள்ள என்னுடைய ஹிட்லருக்கு என்னோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நீங்க ஆசைப்பட்டபடி நான் உங்களை விட்டு விலகி நான் இந்த வீட்டை விட்டு போறேன். உங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். நீங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். நீங்க செத்து நான் வாழ்றது கொடுமை. ஏன்னா நான் வாழறது உங்களுக்காக தான். ஒருவேளை நான் தப்பு செஞ்சதா நீங்க நம்புறீங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்க ஞாபகமாவே இருப்பேன். இப்படிக்கு உங்கள் ஹாசினி. நில்லு. உன் மனசாட்சியா இருக்கிறதுக்கு எனக்கே பிடிக்கல. போயிரு. அது இல்ல நான் சொல்ல வந்தே. பேசாத. உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா நீ குற்றவாளி ஆயிடுவியா? அதை எதிர்த்து போராட வேண்டாம். அவரை காப்பாத்த வேண்டிய நீயே அவரை கொன்ன மாதிரி ஆயிராதா? இனிமேதான் உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ ஜெயிக்க பிறந்தவ.
தற்காலிக தோல்விக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ இடி சத்தத்துக்கே பயப்படாதவ, போயும் போயும் ஒரு பட்டாசுக்கு பயப்படுற. போ, போய் பழையபடி போராட்டத்துக்கு தயாராகு. எல்லாருக்கும் கையில வச்சிருக்கிற ஆயுதம் தான் பலம், ஆனா உனக்கு உன் கெத்து தான் பலம். நான் உன் மனசாட்சியா இருக்கிறதுக்கு பெருமைப்படுற மாதிரி காரியத்துல இறங்கு. போ ஹாசினி, போ. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். முட்டாள்தனமா நான் முடிவெடுத்துட்டேன். நானே பின் வாங்கினா யார் இந்த வீட்டையும் ஏஜேவையும் காப்பாத்துவா? தோத்து போய் வந்துட்டியேமான்னு எங்க அப்பா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என் குடும்பத்தை இப்படி அனாதரவா விட்டுட்டியேன்னு ஜெயம்மா கேட்டா நான் என்ன பண்றது? விடமாட்டேன். எதிரிகளை ஜெயிக்க விடமாட்டேன். நான் தான் ஜெயிக்கணும். என்கிட்ட உண்மை இருக்கு. நான் நிரபராதி. அப்படி சொல்லி என் செல்லக்குட்டி. நாளைக்கு பாரு, இந்த ஹாசினி புது ஹாசினியா இருப்பா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். நீங்க என் மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. முதல்ல இந்த காஃபியை குடிங்களேன். ஒண்ணும் தேவையில்ல. பயப்படாதீங்க. உங்களோட ஒட்டுறதுக்காக இந்த காஃபியை கொண்டு வரல. குடிச்சுக்கிட்டே நான் சொல்றத கேளுங்க. இந்தாங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நீங்க என் மேல கோவப்படுறது நியாயம்தான். நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்? உங்களை மாதிரி நான் தப்பா புரிஞ்சுக்கல. நான் சரியாதான் புரிஞ்சிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் நான் ஏன் அவசரப்படணும், கோவப்படணும், அழணும்? என் பக்கத்து நியாயத்தை நான் நிரூபிப்பேன். ஏன் இப்படி வளவளன்னு பேசிட்டு இருக்க? விஷயத்துக்கு வா. ஓகே, நீயா விலகி போயிடுன்னு நேத்து என்கிட்ட சொன்னீங்க. அதத்தான் நானும் சொல்றேன். விலகணும்னு தலைவிதி இருந்தா அத யாராலையும் மாத்த முடியாது. விதிக்கு பின்னால சதி இருந்துச்சுன்னா விலகிறது வேஸ்ட் தானே. காலம் பூரா துரோகி பட்டத்தோட நாட்டு கலையணும். நீங்க எப்படி கொலகார பட்டத்தை வெறுத்தீங்களோ, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இங்க இருந்தா நீங்க என்கிட்ட மயங்கிருவீங்களோன்னு பயப்படுறீங்களா? அடிப்பாவி, நான் உன்கிட்ட மயங்குறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன் மேல எனக்கு எந்த அன்பும் இல்ல, வெறுப்பு தான் இருக்கு. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு குறையிலையே. உங்களுக்கு என்ன வெறுக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உங்க மேல அன்பு வைக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. நான் ஹாசினியா தான் இருப்பேன். பழைய ஹாசினியாவே இருப்பேன். நீங்களும் ஏஜேவா இருங்க. இணையாத தண்டவாளம் மாதிரி டிராவல் பண்ணலாம். நான் என்ன நிரூபிக்கிற வரைக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் இருப்போம். மத்தபடி இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. படுக்க, தூங்க, சாப்பிட, இது எதையுமே நீங்க தடுக்க கூடாது. வரட்டுமா ஏஜே? ஏய் இல்ல, இப்போ நீ போக மாட்டேங்கிறத சுத்தி வளைச்சு சொல்றேன். நான் நேரடியாவே கேக்குறேன். நீங்க பெர்ஃபெக்ட்டான ஆள் தானே? விசாரிக்காம முடிவெடுக்காதவர் தானே? நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்த அந்த எவிடன்ஸ நான் தான் கொடுத்தேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நம்புறீங்கல்ல? நான் எப்போ அத யார்கிட்ட கொடுத்தேன்? அதுக்கு என்ன சாட்சி? சொல்லுங்க பாப்போம். ஓ, இது நான் வேற நிரூபிக்கணுமா? நீங்க ஆசைப்பட்டாலும் நிரூபிக்க முடியாது. ஆனா அந்த பழைய தொடக்க வேண்டியது என்னோட கடமை. அது வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும். ஓகேவா? காஃபிய கடைசி வரைக்கும் குடிக்கவே இல்ல, ஆறிடுச்சு. புதுசா எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்தா, இதையெல்லாம் துவைச்சு கொடு. உன் துணிய நான் ஏன் துவைக்கணும்? நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்டவ, ஃபோர்ஜரி பொண்டாட்டியா வாழ்ந்தவ. உனக்கு கேள்வி கேட்கிற ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. துவைச்சு கொடு. சரி, துவைக்கிறேன். ஆனா துணியை துவைக்கிற இடத்துல கொண்டு வந்து போடு. புரியலையா? மாடியில போடு. இந்த டப்பால போடு. ஏய், என்ன நான் உன்னை வேலை செய்ய சொன்னா நீ என்ன வேலை செய்ய சொல்ற? நீ என்கிட்ட என்ன சொன்ன?
துவைச்சு கூடன்னு மட்டும் தானே சொன்னேன். துணியை எடுத்து பக்கெட்ல போட்டு தண்ணியை ஊத்தி ஊற வைக்க சொன்னியா? சொல்லாத வேலையெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்? தண்ணியா யார் ஊத்துவா? போய் எடுத்துட்டு வந்து ஊத்து. நானா? தோவ என்ன பாக்குற? சோப்பு பவுடரை போட்டு கலக்கிட்டு துணியெல்லாம் போட்டு ஊற வை. அக்கா, என்னக்கா நீங்க துவைக்கிறீங்க? உங்களுக்கு பெரிய மனசுக்கா. என்னை விட பெரியவங்களா இருந்தாலும் அழுக்கு துணி துவைச்சு எளிமையான வாழ்க்கை வாழ்ற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒண்ணு சோரியா என்னோட டப்பா உள்ள முக்குவா. நான் போயிடுறேன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அந்த ஹாசினி வீடெல்லாம் கூட்ட வச்சுட்டாக்கா. பார்த்து தெரியும் உனக்கு. பாவி, கச்சு கூட நான் துவைச்சது இல்ல. என் மொத்த துணியையும் துவைக்க வச்சுட்டா. அவ ஆட்டம் தாங்க முடியலக்கா. நம்மள எப்படியாச்சும் காமெடி பீஸ் ஆக்கிடுறா. ஆனா இவ திமிரெல்லாம் அர்ச்சனாக்கா கிட்ட நடக்கவே நடக்காத. வெண்ட நிமித்திருவாங்க. இவளுக்கெல்லாம் அர்ச்சனாக்கா தான் கரெக்டான ஆளு. அக்கா, அந்த ஹாசினி ஆட்டம் ஓவரா போடுறாக்கா. ஏன் என்னாச்சு? ஓஹோ, அவளுக்கு அவ்வளோ ஆயிருச்சா? பேச்சே தெனாவட்ட பேசுறா. கொஞ்சம் கூட மதிப்பே தரதில்ல. அதை விட என்ன வீடியோ எடுத்து அதை ஏஜி கிட்ட தருவேன்னு மிரட்டுறாக்கா. அப்போ ஏஜி இவ பேச்சு கேக்குறாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் கொடுப்பா. இவள நம்ப முடியாது. ஏஜி வீட்டுக்கு வந்த 2 நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்தா. இப்ப லைட்டா கொடுக்கு முளைக்குது. அந்த கொடுக்க இப்பவே உடைச்சு வீசிடணும். அம்மா, அவ இப்ப எங்க இருக்கா? வெளியில எங்கேயாவது இருப்பா. சரி வாங்க போலாம். அக்கா, எனக்கா இது ஹேண்ட்பேக்? வா சொல்றேன். இப்ப மட்டும் மார்க்கெட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்ல பாக்குறேன். இனி எங்க வாய் பேசாது, இந்த ஆயுதம் தான் பேசும். நான் அன்பானவ, நான் அசராதவ, நான் அடங்காதவ. அப்போ நானும் ஆயுதத்தை எடுக்கலாமா? தாராளமா. நீ எந்த ஆயுதத்தை வேணா எடுத்துட்டு வா. நாங்க 3 பேரு, நீ ஒருத்தி. உன்னால எங்களை சமாளிக்க முடியாது. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. பாப்பா என்ன எடுத்துட்டு வரானு. ஏதோ பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா டிவி ரிமோட் எடுத்துட்டு வரியே ஹாசினி. ஒரு அடிக்கு அது தாங்குமா? பார்க்க தானே போறீங்க.
அவ்வளோ பெரிய குஸ்தி ராமுவையே ரத்தம் வர வரைக்கும் அடிச்சேன். நீங்க தான் எந்த மூலைக்கு? ஓகே, நான் ரெடி. நீங்க ரெடியா? யார் இப்போ ஃபர்ஸ்ட் வரீங்க? வரவங்களுக்கு காலை உடைப்பேன். யாருக்கு தைரியமோ வரலாம். நீ போடி. கம் ஆன் கம் ஆன். வரலாம் வரலாம், வா வரலாம். நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு மன்சூர் சாப்பிட்ட மழை பேச்சை ஏந்தின. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவ சொல்றா. உங்களை ஜெயில இருந்து கொண்டு வர உசுர கொடுத்தது நானு. ஆனா உங்க மனசு புறா அவதான் இருக்கா, அப்படித்தானே? எப்படி ஏஜி இது? எதுக்குமே மயங்காத ஆளாச்சே நீங்க. எப்படி இவகிட்ட மயங்கினீங்க? அவ எப்படி உங்களை மயக்கனா? உங்களை மயக்க அவ என்ன மந்திரம் போட்டா? சொல்லுங்க ஏஜி, சொல்லுங்க. இந்த பாருங்க, நீங்க இப்ப சொல்ல போறீங்களா? இல்ல இங்க வந்து என்ன சீன் போட்டுட்டு இருக்க? கட்டின புருஷனை மந்திரம் போட்டுதான் மயக்கணுமா? அப்படிதான் நீ உன் புருஷனை பண்ணிட்டு இருக்கியா? ஏய், மரியாதையா பேசு. உனக்கு எல்லாம் என்னடி மரியாதை? குடிய கெடுக்கிறவ தானே நீ? ஆமாண்டி, நான் என் புருஷனுக்கு மந்திரம் தான் போட்டேன். கீழே பாக்ஸிங் பஞ்ச கொடுக்காம விட்டேன், இப்ப கொடுக்கவா? ஐயோ ஐயோ ஏஜி, உங்க முன்னாடியே அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டா. பாத்துட்டு இருக்கீங்களே. ஓ, ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வீட்ல இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நீங்க எதுக்கு என்ன விட்டு வைப்பீங்க? நீங்களும் அசிங்கப்படுத்துங்க. கமான், கொஞ்சம் வெளியே போங்க ரெண்டு பேரும். சீ. போக வேண்டியவள போக சொல்ல மாட்டீங்க. வீட்டை பாதுகாக்கிற என்ன அவளோட சேர்ந்து வெளியே போக சொல்றீங்களா? ஏய், நீ வெளியே வா, உன்னை அங்க வச்சுக்கிறேன். ஏய் விடு. என்ன திமிரு உனக்கு? என் கைய பிடிச்சு வெகல பண்ற. நீ வாடி வெளிய. ஃப்ராடு, கைய விடுறீ. யாரு ஃப்ராடு? நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் சொல்லவா? ஏஜே, இதுக்கு மேல இவளை இங்க விட முடியாது. மறுபடியும் ஏதாவது நாடகத்தை போடுவா. அப்படியே பிளேட்ட மாத்தி அவ நான் தான் எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவா. ஏய், அது உண்மைதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொல்லி வாய மூடல, அப்படியே சொல்ற பாருங்க. இதுக்கு மேல இவள வீட்ல விட்டா நீங்களும் வீட்ல இருக்க முடியாது. முதல்ல இவ கழுத்தை பிடிச்சு இப்பவே வெளியே தள்ளுங்க. நீ யாரு என்ன வெளியே தள்ள சொல்றதுக்கு? நான் நடந்ததை நிரூபிச்சேன்னா நீ தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். பிச்சைக்காரி. ஏய், யாருடி பிச்சைக்காரி? இப்ப வெளியே போறியா இல்லையா? நான் எதுக்கு வெளியே போகணும்? இது ஏன் வீடு, இவரு ஏன் புருஷன். நீ வேணா வெளியே போ. இது என்ன வீடா இல்ல சந்தையா? ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. யாரு எப்போ வெளியே அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். நான் அனுப்பிச்சே தீருவேன். நான் பொறுமை இருக்கிறதால நான் இழிச்சவன் யாராவது நினைச்சாங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவேன், சீக்கிரம் கட்டுவேன். இந்த ஏஜ் யாருன்னு நான் சீக்கிரம் காட்டிடுவேன். ரெண்டு பேரும் கேட்டா பிரபலியாத்த கிடைச்சா கூட நல்லதுதான். இந்த ஹாஸ்னி அவளாவே வீட்டை விட்டு ஓடி போயிடுவால. அதெல்லாம் விடு, இப்ப நடக்கிறது மட்டும் பேசுவோம். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஏஜே ஹாஸ்னிய லாயர் கிட்ட கூட்டிட்டு போனா தெரியுமா? எதுக்கு? ஹாஸ்னிய டிவோர்ஸ் பண்றதுக்கு. என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் யாரும் சொல்லவே இல்லையே. யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நாம தான் கண்டுபிடிக்கணும். நீங்கெல்லாம் ஒரே வீட்ல இருந்துட்டு இது கூட உனக்கு தெரியல? அப்போ ஹாஸ்னி அவ்வளவுதானா? ஐயோ, இனி அந்த வீட்டு மகாராணிங்க நாங்க தானா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஹாசினி டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா? ஹாசினி மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு கையெழுத்து போடல. அவ சாதாரணமான ஆள் இல்ல. அவகிட்ட இருந்து ஏஜே டைவர்ஸ் வாங்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்ப என்ன பண்றது? ஏஜே ஒரு பக்கம் அவளை துரத்த பிளான் பண்ணட்டும், நாமளும் ஒரு பக்கம் காய நகர்த்துவோம். எப்படி?
நாம ஏற்கனவே பிளான் பண்ணதுதான். ஹாசினியோட புது காதலன் சங்கர், அவனை வச்சு மூவ் பண்ணாதான் அப்போ ஹாசினிக்கு வேட்டு வைக்க முடியும். இது முக்கியமான டைம். டைவர்ஸ்க்கு ஹாசினி ஒத்துக்காததால ஏஜே கோவத்துல இருப்பான். இப்ப பார்த்து ஹாசினி சங்கர் மேட்டர் அவுத்து விட்டா ஏஜேக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும். சிம்பிளா அதை வச்சு அவன் ஹாசினியை காலி பண்ணிடுவான். எப்படி? சூப்பர். பிரவலி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உடனே கிளம்பி வான்னு சொல்ற. நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்க, அது உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சும் அப்பவா இப்பவானா யாரா பாத்திர மாட்டாங்களா? பாரு, அந்த ராகவன் வேற உன்னை தூக்கறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கேட்காம வெளியே போயிருக்க, அதை எவனோ ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? அதை நான் சால்வ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பிரவலி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன சொல்லு. இத பாரு, இந்த மாதிரி நீ திடீர்னு என்ன வர சொன்னா என்னால வர முடியாது. வர சொன்னா வரணும், அதான் உன் வேலையே. ஏஜே விஷயத்துல கோட்டை விட்டு நீ எல்லாம் வாய் பேசக்கூடாது. என்ன பிரவலி, நீ அதையே சொல்லி காட்டிட்டு இருக்க? வேணா கன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஜேவை போட்டு தள்ளிட்டு வந்துட்டா. வாயில போட்டுக்கோ, வாயில போட்டுக்கோ. நல்ல நாள் அதுவுமா அபசகுணமா பேசிட்டு இருக்க? நல்ல நாளா? புரியலையே. இன்னைக்கு எனக்கும் ஏஜேக்கும் கல்யாண நாள். எனக்கு பிடிச்ச ஏஜேவோட இணைஞ்ச நாள். ஏய் கேளு, அந்த புக்க நான் எப்போ படிச்சுட்டேன். அட பாவி, அப்ப நான் ஏமாந்துட்டேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுனா எந்த மாதிரி விளையாட்டு? ஏய், இங்க சத்தம் போடக்கூடாது, நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். ஓ சொல்லு கேப்போம். என்ன கட்டிப்பிடிங்க. கட்டி பிடிக்கணுமா? நீங்க லைட் ஆஃப் பண்றீங்களா இல்ல நான் லைட் ஆஃப் பண்ணவா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃப் பண்ணும். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அன்னைக்கு ஏஜே பேசின பேச்செல்லாம் பொய்யா போச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாசமா போச்சு. ஏஜிக்காக நான் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிட்டு போனேன். ஆனா அவ எனக்காக ஒரு தூசியை கூட தூக்கி எறியல. அட வா, இன்னைக்கு போய் ஏஜியை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. பிரவலி இரு, நான் இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். பிரவலி என்ன விளையாடுறியா? என்ன கத்த வைக்காத. நான் ஏஜேவை பார்த்தே ஆகணும், அதுவும் நேர்ல பார்க்கணும். என்ன பேசுற பிரவலி? வெளியில போனா உன்னை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஊர்ல இருக்க அத்தனை பேரும் போஸ்டர்ல உன் முகத்தை பார்த்திருப்பாங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டத ஒரே நாள்ல வீணடிக்க போறியா? அவனை கண்டிப்பா பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு வேணாம். சரி, ஏஜேவை நேர்ல பார்க்க வேண்டாம், பக்கமா கூட வேண்டாம், கொஞ்சம் தூரமா இருந்தா பார்த்தாலே போதும். பிரவலி நான் சொல்றது இத பார், இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. எனக்கு அம்மா வேணா, அப்பா வேணா, நீ வேணா, குடும்பம் வேணா. ஏஜேவை நீ பக்கத்துல பாத்திருக்கியா? பாக்க எப்படி இருந்தாரு? முதல்ல ஹீரோ மாதிரி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னே தெரியல. ஏன் இன்னும் ஏஜேவை காணோம்? நாம வேணா நேரா அவர் வீட்டுக்கு பக்கமா போயிடலாமா? ஏய், நிலைமைய புரிஞ்சுக்காம பேசாத. ஊரெல்லாம் உன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. எவனாவது பார்த்தான்னு வை, மொத்த பிளானும் காலி ஆயிடும். இங்கே வெயிட் பண்ணலாம். சரி, அவர் கார்ல தானே வருவாரு? முன்னாடி எல்லாம் அவருக்கு பைக் தான் ஓட்ட தெரியும். நான் தான் அவருக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன். ஆமா, இப்ப அவர் கார்ல வரும்போது விண்டோ க்ளோஸ் ஆயிருக்குமே, அப்புறம் நான் எப்படி பாப்பேன்? கொஞ்சம் பொறுமையா இரு, எப்படியாவது நான் உனக்கு ஏஜேவை காட்டுறேன். போருமா? அப்புறம் எனக்கு பிடிச்சது ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் தான். அந்த ஷர்ட் இன்னைக்கு போட்டிருப்பாரா?
இன்னைக்கு ஒரு வேளை அந்த ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தாருன்னா நிச்சயமா இன்னும் நான் அவர் மனசுல இருக்கேன்னு தான் அர்த்தம். ஏஜேவோட கார் வருது. ஏஜியோட காரா? ஸ்கை ப்ளூ ஷர்ட். அவர் மனசுல நான் தான் இருக்கேன். மாயா, சித்ரா, பாட்டி, எதுக்கு இப்போ எழுந்திருச்சீங்க? பாருங்க, உங்களுக்காக எத்தனை ஐட்டம் செஞ்சிருக்கேன். சிக்கனு, முட்டை, எறா, வான்கோழி வறுவல், ஏய் நிறுத்து. நண்டு. எதுக்கு இதெல்லாம்? இதென்ன கேள்வி? நீங்க சாப்பிடுறதுக்கு தான். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்காக சமைச்சு போடுன்னு? எந்த வீட்ல புருஷன் எழுந்திருச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு கேப்பா? அது என்னோட கடமை. உன் கடமையை கொண்டு போய் குப்பையில போடு. என்ன டிராமா போடுறியா புதுசா? நீங்க என்ன எப்படி நினைச்சாலும் சரி, நான் உங்களை நல்லவரா தான் பாக்குறேன். உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நீ என்ன நல்லவன்னு சொல்றது? நான் நல்லவன் தான். நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. என்ன புதுசா எனக்காக சமைச்சு எல்லாம் போடுற? இத்தனை நாளா நீங்க என் கையால சாப்பிடாம போயிட்டீங்க. உடம்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதான் இன்னையில இருந்து நானே சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேணா முடிவு பண்ண. உன் கையால ஒரு பருக்க கூட சாப்பிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா பண்ற கிரிமினல் வேலை பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி வந்து நிப்ப முன்னாடி. நான் இன்னசென்ட் தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க பிளான் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களேன்னு நான் போராடி உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்டயே துரோகிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு இந்த வீட்டுல கிடக்குறனே, நான் அப்பாவிதான். நீ அப்பாவியா? ஐயோ ஹிட்லர், ஏய் எங்க போறீங்க? ஏய் வழிய விடு. நான் செஞ்ச சாப்பாட்டுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அது நீயே தின்னு. நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? ஓ அவ்வளவு நல்லவளா நீ? நான் நல்ல வாங்குற சர்டிபிகேட்டா நீங்க ஒன்னும் தர வேண்டாம். சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நீ எப்போ எனக்கு துரோகம் பண்ணியோ அப்போ மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன். நீ சமைச்சதை சாப்பிட்டனா எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ண இது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் யாருக்காகவோ என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்ல, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன் நடிப்புல வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம், நானும் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னா நான் சாப்பிடாம இருக்கிறது என்னோட தன்மானத்துக்கு, நீ சாப்பிடாம இருக்கிறது உன்னோட பாசாங்குக்கு. எது ஜெயிக்குதுன்னு நானும் பாக்குறேன். இதுல வெற்றி தோல்வி எங்க வந்துச்சு? நான் உண்மையானவ. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. என் மனசுல எப்பவுமே எதுவுமே இல்ல. இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நானும் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன். உள்ள சாப்பாடு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க பாட்டி? நீ சாப்பிட மாட்டேன்னு சவால் தானே விட்டுருக்க. நீ யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு சவால கண்டினியூ பண்ணு. உண்ணாவிரதம் போராட்டம் பண்றவங்க சைடுல பிரியாணி சாப்பிடறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நீ வா வா, நான் வெளியில இருந்து யாராவது வராங்களான்னு பாக்குறேன். ஐயோ பாட்டி, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் போராடுறதே உண்மைக்காக தான். நானே பொய்யா இருந்தா எப்படி? நானே செய்யாத குற்றத்துக்காக துரோகி பட்டம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் ஏஜே நான் குடுக்கற சாப்பாட்டெல்லாம் வெறுக்கிறாரு. அவரு உண்மையை புரிஞ்சுக்கலையேன்னு தான் நான் சாப்பிடாம இருக்கேன். இப்போ நானே அதை மீறினா உண்மை எப்படி ஜெயிக்கும்? என்னாலலாம் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். நீ போராடுமா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு நீ உசுரோட இருக்கணுமே.
கொஞ்சமாவது சாப்பிடுமா. நான் செத்தாலும் பரவாயில்ல பாட்டி, சாப்பாட்டுல நான் கை வைக்க மாட்டேன். ஏய் ஹாசினி, செம்மையா இருக்குல்ல? நமக்கா எங்கக்கா வாங்குனீங்க? ம்? ஹாசினி, 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 என்னாச்சும்மா? ஐயோ, ஏஜே, ஏய், என்னாச்சு? மயக்கம் ஆயிட்ட. பாருப்பா, என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? இவதான் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடவே இல்லையே. வயித்துல ஒண்ணும் இல்ல, மயக்கம் வராம என்னப்பா பண்ணோம்? ஐயோ, பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாளே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. புடி, வா. பாத்து. ஐயோ, இவரே சாப்பாட்டை சாப்பிட்டாரா இல்லையா? அப்போ சாப்பிடல. அப்புறம் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சாவட்டும் அப்படின்னு விட வேண்டியதானே? ஐயோ ஹாசினி, என்ன தனியா விட்டுட்டேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன நிம்மதியாவே விட மாட்டியா? நான் எவ்வளவுதான் உன்கிட்ட இருந்து விலகி போனாலும் நீ நெருங்கி வந்து டார்ச்சர் பண்றீங்க. நான் அக்கறைப்படுறது உங்களுக்கு தொந்தரவா தெரியுதா? அப்ப நான் உங்களுக்கு பாசமா கொடுத்த சாப்பாடு விஷமா தெரியுமா? நீங்க எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறீங்க? அம்மா தாயே, இதுக்கு மேல உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது என்னால. போதும், இனிமே உன் பாசமும் வேணாம், உன் வேஷமும் வேணாம். நீ என்ன விட்டு போனாலே போதும். இவ்ளோ வெறுப்பா இருக்கிற நீங்க என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்கேயாவது ரோட்டோரமா தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே? அந்த பாவம் எனக்கு வேணாம். ஏன் நீயே என்ன விட்டு போயிடலாம்ல? அப்படியா? நான் போய்க்கிறேன். ஏய், விடுங்க என்ன வாசினி. பண்ற? நான் உண்மையை சொல்றேன், எப்படிதான் நிரூபிப்பேன்? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். என் தங்கச்சிய கிட்னாப் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டீங்கன்னு நான் சொன்னப்போ அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி தானே என்ன வீட்டுக்குள்ளேயே விட்டீங்க. அது இப்ப வரைக்கும் நிரூபிச்சீங்களா? அப்போ நீங்களும் போய் பேசுறவர் தானே? ஏய், நான் போய் பேசுறேன். என்ன பேசுற நீ? ஏஜே, இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, சத்தம் போடாதீங்க. என்ன பொறுமையா இரு. சொன்னா நம்புங்க, நான் துரோகி இல்லைங்க. சரி, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த விக்ரம் அனுப்பிச்சா, நீ வீட்டுக்குள்ள வந்த, எவிடன்ஸ் எடுத்த, கொடுக்கல, எரிச்சேன்லாம் கதை சொல்றல, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? இதான் என்னோட கேள்வி. நான் பிரபலியோட நினைப்பெல்லாம் மறந்து உன் கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சேல, அப்போ இந்த விஷயம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லலான்னு இருந்தேன், ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை. நான் உங்களோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ எவிடன்ஸ் எடுக்க தான் வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் நான் அதை சொல்லல. நீ என் மேல ஒரு ஸ்கெட்ச் போட்ட, ஆனா நான் தப்பிச்சிட்டேன். இப்போ இந்த சாப்பாட்டை கொடுத்து என் மேல ஐஸ் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான் சமாதானம் ஆகலன்னதும் இந்த மாதிரி எமோஷனலி பிளாக்மெயில் பண்றேன். ஓ மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஹாசினி. ஹாசினி ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிரு. நீ என் வாழ்க்கையில வேணாம் ஹாசினி, ப்ளீஸ் லீவ் மீ. அதான் வந்துட்டேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏய் முட்டாள், நான் சொல்றத பேசாம கேளு. அவசரப்பட்டு திரும்பி பாத்துறாத. உன்னை ஒரு போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்றான். ஐயோ,
என்ன சொல்றீங்க? ஏய், திரும்பி பார்க்காதன்றல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்கிட்ட வராத. அப்படியே நேரா வந்து லெஃப்ட் எடுத்துட்டு போயிடு. என்ன வந்து புடிச்சானா? காய்கறி வாங்க வந்தேன்னு சொல்லி சமாளி. உனக்கு என்ன வாயா இல்ல? வை போன. ஹலோ, சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்தா ஒரு போன் வந்து பதட்டமாயி தப்பிச்சிட்டாலே. ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றதை யாராவது போன் பண்ணி சொல்லிருப்பாங்களா? அப்படின்னா போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா? எதுக்கு இப்போ இதெல்லாம் பேக் பண்றீங்க? நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போறேன். இன்னைக்கு ஏஜே இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் நீதானே? நீ பண்ற தொந்தரவு தான் அவர் இந்த வீட்டை விட்டே போறாரு. இதுல நீ தலையிடாத. இந்த குடும்பத்துக்கே தலைவர் ஏஜே தான். அவரே வெறுத்து போய் கிளம்புறாருன்னா நாங்க தலையிடாம வேற யார் தலையிடுவா? உண்மைய சொல்ல போனா இவர் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். எப்படின்னு சொல்லவா? ஏய், ஷட் அப். நான் உன்ன சொன்னா நீ அவங்க மேல பழைய தூக்கி போடுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? முதல்ல சட்ட ரீதியா இந்த வீட்டு விட்டு என்ன துரத்துனேன். இப்போ என்ன டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டு விட்டு துரத்துறேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. காலத்துக்கும் இந்த வீட்டுல நான் வாழ போறேன்னு நினைச்சு இந்த வீட்டை நான் எவ்வளவு ஆசாசியா கட்டினேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கருணாகம் உள்ள புகுந்து நிம்மதியெல்லாம் கெடுத்து நானே என் வீட்டு விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டேன். சந்தோஷம் தானே உனக்கு? சந்தோஷம் தானே நான் இந்த வீட்டு விட்டு போறேன்? இந்த ரூம்குள்ள வராதுன்னு சொன்னேன். இப்போ இந்த ரூமும் உனக்கு தான், அந்த ரூமும் உனக்கு தான், கீழே கிச்சனும் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். உனக்கு தான். அதானே உனக்கு முக்கியம். வெச்சிக்கோ, சந்தோஷமா இரு. நீ இந்த வீட்டோட தூண் ஏஜே. நான் போறேன்னு இப்ப நீ கிளம்புனா இந்த வீடே தரமட்டம் ஆயிடும். இந்த வீட்டுல இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இந்த வீடு எனக்கு ராசியே இல்ல பாட்டி. ரவளி என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து என்ன விட்டுட்டு போயிட்டா. ஆனா இவ என்ன விட்டு போகவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் ராசியே இல்லைங்கிற. என்ன ஏஜே இது? இல்ல பாட்டி, நான் அவளை இந்த வீட்டு விட்டு துரத்தவே முடியாது. ஆனா என்ன துரத்துற சக்தி இவகிட்ட இருக்கு. நான் தோத்துட்டு பாட்டி. இவதான் ஜெயிச்சுட்டா. இவ சந்தோஷமா இருக்கட்டும் இந்த வீட்டுல. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் இங்க இருக்கிறது தான் பிரச்சனையா? நீ இன்னும் எதுக்கு இங்க இருக்கேன்னு தெரியாம இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? இந்த வீட்டை விட்டு போகணுமா? அப்பதான் நீங்க இந்த வீட்டுல இருப்பீங்களா என்ன? நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கணும். சம்மதமா? சொல்லு, சம்மதமா? சொல்லு, சம்மதமா?
ஏய் இன்னும் எதுக்காக அவரை டார்ச்சர் பண்ற? டைவர்ஸ் கொத்துக்கோ முதல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பாத்தீங்களா? இவளுக்கு நான் முக்கியம் இல்ல. இவளை பத்தி எனக்கு தெரியும். நான் வீட்டு விட்டு போறேன். இத பாரு ஏஜே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஹாசினி உடம்பு சரியாகட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. வா அக்கா. பிரபலி காணாம போனது எப்படி? இந்த படத்துல இருக்கவங்க யாராவது காரணமா இருக்குமா? பிரபலியும் ஏஜேவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையானதா என்கொயரியில தெரியுது. ஏஜே பிரபலி ஏதாவது பண்ணிருப்பாரா? இல்லையே, கோர்ட்ல தான் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ ஏஜே பிரபலிய எதுவும் செய்யல. ஹாசினி போர்ஜரி பொண்டாட்டி. ஆனா இவளை பத்தி விசாரிச்சா ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொல்றாங்களே. இவ மேல சந்தேகம் இருந்தாலும் பிரபலி காணாம போன பீரியடுக்கு அப்புறம் தான் ஏஜேக்கு இவ பொண்டாட்டி ஆயிருக்கா. அதனால பிரபலி மிஸ்ஸிங்க்கு இவ காரணமா இருக்க வாய்ப்பில்லை. அர்ச்சனா, இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ பிரபலியோட மிஸ்ஸிங்க்கு காரணமா இருப்பாளான்னு தெரியல. ஆனா அர்ச்சனா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கா. இவ கண்ணே சரியில்லையே. இவளை பத்தி என்கொயரி பண்ண வரைக்கும் அதிகாரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறவ. ஆனா பிரபலி விஷயத்துல நேரடியான தொடர்பு இவளுக்கு எதுவும் இல்லை. கண்டுபிடிக்கிறேன். நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன். அக்கா ஓபன் பண்ணட்டா? நான் கரண்ட் போயிடுச்சா திடீர்னு? ஏய் சீக்கிரமா ஓடு. சரிங்க மேடம். எல்லாம் ஓகேவா? ஏய் யார் நீ? ஏய் ஏய் யார் நீ? திருட திருட நில்ல. ஏய் நில்றா. திருட திருட திருட. ஏய் நில்றா நில்ல. எப்படியோ சங்கர் ஏஜி கிட்ட சிக்காம ஓடிட்டான். ஓகே சரி, அடுத்த டைமா போடுவோம். இருக்கா, நான் கரண்ட் ஆன் பண்றேன். போலாம் வா போலாம். எப்படி போலாம்? என்ன சேஜி ஓடிட்டானா? தப்பிச்சிட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பைப்ல இறங்கி போயிட்டாவ. ஐயோ
சரி எப்படி வந்தா? எதுக்காக வந்தான்னு தெரியலையே. திருட எதுக்கு வந்திருப்பா? திருட தானே. அவன் எப்படி இருந்தான்? அடையாளம் ஏதாவது தெரியுமா? இல்ல, அவ 5758 இருப்பான். அவ மீச வச்சிருந்தா, சின்ன தாடி வச்சிருந்தா, பிரெஞ்சு பியர்டு வச்சிருந்தா. மத்தபடி நான் அவ்வளவு பாக்கல. இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ அக்கா, போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்களா? ஏதாவது பண்ணுங்க. இல்ல இல்ல வேண்டாம், போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்? அவன் எதுக்கு வந்தான்னு தெரியாம போயிரும்ல. இல்ல ஏஜே, அவன் எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க சொல்ற அடையாளம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது அவனாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. யார் வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஏஜே, அவனை நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாத்திருக்கீங்களா? சரி சொல்லுங்க, யார் அது? புடிச்சு கொண்டு வந்துடலாம். அவனை புடிச்சு கொண்டு வந்தா நம்ம வீட்டு மானந்தான் போகும் ஏஜே. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? வீட்டு மானம் போகுமா? யார் அது? சாரி ஏஜே, ரொம்ப நாளா இது நடக்குது. நாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு சொல்லல.